ஸோ திஸ் இயர்ஸ் எக்கனாமிக்ஸ் நோபல் ப்ரைஸ் டிஸ்கஷன் பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் நோபல் வந்து இட் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட் தான். இப்போ போன வருஷம் வந்து எக்கனாமிக்ஸ் நோபல் வாஸ் கிவன் டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஒய் நேஷன்ஸ் ஃபியூ நேஷன்ஸ் ஆர் சக்சீடிங் அண்ட் ஃபியூ நேஷன்ஸ் ஆர் ஃபெயிலிங் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வரும்போது அந்த நாட்டில் அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அதோட சக்ஸஸ்க்கும் ஃபெயிலியருக்கும் காரணங்கிற ஒரு கான்செப்ட். அது போய் பாருங்கள், வில் கெட் அன் ஐடியா. அதுக்கு முந்தின வருஷம் வந்து கிளவுடியா கால்டினுடைய அந்த யூ ஷேப்டு கர்வ். ஸோ எக்கானமி வந்து அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி டு சர்வீசஸ் போகும்போது அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரி போகிறப்போ விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சிது. திரும்ப இண்டஸ்ட்ரியிலேருந்து சர்வீசஸ்க்கு போகிறப்போ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சு. ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து மென்னுக்கு வந்து லீனியர் கர்வாக இருந்தாலும் உமனுக்கு யூ கர்வ் தான் அப்படின்னு சொல்லி உமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பற்றியும் மெட்டர்னிட்டி எப்படி வந்து உமனோடைய எம்ப்ளாய்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு தான் 2023க்கான நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் ரெலவெண்ட்டான டாபிக்ஸ் வருது. ஸோ டேரெக்டாக ப்ரிலிம்ஸில் எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். மெயின்ஸில் வந்து நீங்கள் இது ரிலேட்டடாக கொஸ்டின் வரும்போது பாயிண்ட் எழுதலாம். பட் இந்த வருஷம் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ரெலவெண்ட்டான ஏரியாக்காக தான் எக்கனாமிக்கான நோபல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்வீடிஷ் ரிஸ்பேங்க்ஸ் ப்ரைஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ் அப்படிங்கிறது தான் பேர். இன் தி மெமரி ஆஃப் ஆல்ஃபர்ட் நோபல். ஆல்ஃபர்ட் நோபல் ஃபஸ்ட்டு ஒரு பத்திரம் எழுதி வைக்கிறப்போ எக்கனாமிக்ஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லலை, சயின்சஸ்க்கு தான் கொடுங்கன்னு சொன்னாங்க. லேட்டர் பீரியட் ஆஃப் டைமில் தான் எக்கனாமிக்ஸும் கொடுக்கலாம். ஏன்னா எக்கனாமிக் டிஸ்கவரிஸ் தான் எக்கனாமிக் க்ரோத்தும் மனிதத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஏன்னா டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸில் கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸும் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸும் சென்ட்ரல் பேங்க்ஸோட இனிஷியேட்டிவ்ஸும் எக்கனாமிக் ரெகுலேஷன்ஸ் தான் டெவலப்மெண்ட் கொடுக்குது. ஸோ அப்போ ஹியூமனிடேரியன் டெவலப்மெண்ட்டுக்கு எக்கனாமிக்ஸ் பிளேஸ் அ ரோல்னு சொல்லி அதையும் சேர்த்துக்கிட்டாங்க எக்கனாமிக் சயின்சஸ்ன்னு. ஸோ ஸ்வீடிஷ் ரிஸ்பேங்க்ஸ்னால் அங்கே இருக்கிற ஸ்வீடன் உடைய சென்ட்ரல் பேங்கோட பேர். ஸோ அந்த பேரில் அந்த அவார்டு இருக்கும். ஸோ இந்த வாட்டி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜோயல் மோக்கியர், பிலிப் ஏஜியான் அண்ட் பீட்டர் ஹாவிட் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா இனோவேஷன் டிரைவ்ஸ் தி எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்கு எவிடன்சஸ் கொடுத்ததுக்காக. நியூ இனோவேஷன், நியூ சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால தான் நீங்கள் நிறைய இனோவேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் பண்ணும்போது தான் எக்கானமி க்ரோ ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்னால தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் இப்போ யூபிஎஸ்சியோட சிலபஸ் பேட்டர்னில் பேப்பர் 3 வந்து எக்கனாமிக் டைமென்ஷன். பேப்பர் 3க்குள்ளே தானே சயின்ஸ் அண்ட் டெக் இருக்குது. பேப்பர் 3ல இருக்க எல்லாமே எக்கனாமிக் டைமென்ஷன் தான். எக்கானமி, அது கூட வரக்கூடிய அக்ரிகல்ச்சர், அது கூட வரக்கூடிய சயின்ஸு, எக்கனாமி ஓவராக போனால் வரக்கூடிய என்வாயர்மெண்டல் டிகிரடேஷன், டிசாஸ்டர்ஸ் வரும்போது பாதிக்கப்படுறது எக்கானமி தான். அண்ட் ஃபைனலாக ஒரு இடத்துல செக்யூரிட்டி த்ரெட் இருந்தால் உங்களுக்கு எக்கானமிக் க்ரோத் நடக்காது. ஸோ எல்லாம் எக்கனாமிக் டைமென்ஷன்லாம் பேப்பர் 3ல இருக்கும். அதனால தான் சயின்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா சயின்ஸ் தான் எக்கனாமிக் க்ரோத்தை கொடுக்குது. இந்த கான்செப்டுக்கான எவிடன்சஸ் அண்ட் மாடல்ஸை கொடுத்த இந்த 3 பேருக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான இது. ஸோ ஜோயல் மோக்கியர் எதுக்கு தராங்க அப்படின்னா ஃபார் ஐடென்டிஃபையிங் தி ப்ரீ ரிக்வசிட்ஸ் ஃபார் அ சஸ்டெயின்டு க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ். சஸ்டெயின்டு க்ரோத்னா என்ன, எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. வாட் இஸ் சஸ்டெயின்டு க்ரோத்துங்கிறத பார்க்கலாம். ஸோ பிலிப் ஏஜியான் அண்ட் பீட்டர் ஹாவிட்டுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் த தியரி ஆஃப் சஸ்டெயின் க்ரோத். கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் தான் இதுக்கு எக்கானமியை டெவலப் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க. ஸோ சஸ்டெயின்டு ஜிடிபி க்ரோத்னா என்ன, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு 2 எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான நோபல் ப்ரைஸோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சஸ்டெயின்டு எக்கனாமிக் க்ரோத்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்கனாமிக் க்ரோத்னா நமக்கு தெரியும். எக்கனாமிக் க்ரோத் இஸ் மெஷர்ட், ஜிடிபியோட ரைஸை தான் எக்கனாமிக் க்ரோத்னு சொல்கிறோம். போன வருஷம் எவ்வளோ ஜிடிபி இருந்தது, இந்த வருஷம் எவ்வளோ ஜிடிபி இருக்குது அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் க்ரோத். போன வருஷம் ஜிடிபியோட வேல்யூ 100 கோடி, இந்த வருஷம் ஜிடிபி வந்து 110 கோடி ஆயிடுச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோ, 10%. ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் 10%. அப்போ இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் எவ்வளோ. ஸோ நம்ம ஜிடிபி க்ரோத்தை வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் எவ்வளோ எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு மெஷர்றது தான் ஜிடிபி க்ரோத். ஸோ சஸ்டெயின்ட் எக்கனாமிக் க்ரோத்னா என்ன அப்படின்னா எவ்ரி இயர் ஜிடிபி க்ரோ ஆகிட்டு தானே இருக்குது. இப்போ இந்தியாவோட ஜிடிபி வேல்யூ நீங்கள் எடுத்து பாருங்கள். எவ்ரி இயர் 6%, 7%, 8%, 6%, 7%, 8%, 8%, 7%, 6%. இது 3த்துக்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதோட மீனிங் என்ன, எவ்ரி இயர் இந்தியன் எக்கானமி போன வருஷத்தோட 6% எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு. போன வருஷம் எவ்வளோ இருந்ததோ அதோட 6% எக்ஸ்ட்ரா, அதோட 7% எக்ஸ்ட்ரா, 8% எக்ஸ்ட்ரா. அது டபுள் டிஜிட்டாக போகிறது தான் பிக் எக்கனாமிக் க்ரோத் விச் யூ ஹேவ் டு ஆஸ்பயர். ஸோ இதை தான் வந்து அதை மீன் பண்ணுறோம். ஸோ இயர் பை இயர் 1991 நீங்கள் எடுத்து பார்த்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வருஷம் தவிர மிச்சம் எல்லா வருஷமும்
இந்தியன் எக்கானமி வளர்ந்து தான் இருக்கு. only 4 times we had recession. மிச்சம் எல்லா வருஷமும் எக்கனாமி வளர்ந்து தான் இருக்கு. இதுதான் சஸ்டைன்ட் எக்கனாமிக் க்ரோத்னு சொல்றோம். இயர் ஆஃப்டர் இயர் எப்படி எக்கானமி வளர்ந்துகிட்டே இருக்கு, அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு. இப்போ இந்தியா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். 2027 5 trillion ஆயிடும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமி இஸ் ஹேப்பன். ஏன்னா சஸ்டைன்ட் எக்கனாமிக் க்ரோத் மாடல் ஒரு வாட்டி மோட்டர் ஆன் பண்ணிட்டா அது அப்படி ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்து இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துல தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி ஆயிடுவோம். ஸோ இதுதான் சஸ்டைன்ட் எக்கனாமிக் க்ரோத். இப்போ நம்ம இந்தியா வச்சு நான் அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்றேன், வாட் இஸ் சஸ்டைன்ட் எக்கனாமிக் க்ரோத்னு. இப்போ நம்ம வேர்ல்டு எக்கானமி வச்சு பார்க்குறோம். வேர்ல்டு எக்கானமி இந்த சஸ்டைன்ட் எக்கனாமிக் க்ரோத் ஃபேஸை எப்போ ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிற இந்த கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்போ ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணும்போது நம்ம வேர்ல்டு எக்கானமியோடைய கிராஃபை வந்து நம்ம வந்து வரையறோம். உங்களுக்கு புரியுதா? இங்கே வந்து எக்கனாமிக் க்ரோத். ஸோ இங்கே வந்து நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் தோன்ற காலம்னு வச்சுக்கலாம். ஹோமோசேப்பியன்ஸ் தோன்றிய காலத்திலிருந்து நீங்கள் எக்கனாமிக் க்ரோத் இயர் பை இயர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்கள் பிளாட் பண்ணீங்கன்னா அந்த லைன் பாட்டிக்கு இப்படி தான் இருக்கு, செத்து போன லைனாக தான் இருக்கு. லைன் தேர் இஸ் நோ க்ரோத் அட் ஆல். எப்போ வரைக்கும்? 17th 18th century வரைக்கும். 17th 18th century வரைக்கும் வேர்ல்டு எக்கானமியோடைய கிராஃபை நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ எக்கனாமிக் க்ரோத். எக்கானமி ஸ்டாக்னேட்டட் எக்கானமி தான். ஆனால் 17th 18th centuryக்கு அப்புறமா திடீர்னு அந்த கிராஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? இப்போ இது வந்து ப்ரெசென்ட். ஸோ 17th century வரைக்கும் வேர்ல்டு எக்கானமி, 18th century வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 18th century வரைக்கும் வேர்ல்டு எக்கானமிக் க்ரோத் it was stagnated. There is no GDP growth at all. Then in the sustained economic growth, year after year எக்கானமி வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்க அடுத்தது ஏன் இப்படி ரைஸ் ஆச்சு எக்ஸ்போனென்ஷியலா? அடுத்த வருஷங்கள்ல எக்கானமி வந்து ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ல ஏறிட்டே போயிட்டே இருக்கு. ஆனா அது வரைக்கும் அப்படி ஏறினதே இல்லை. ஸோ அப்போ எதனால இந்த சஸ்டைன்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்துச்சு அப்படிங்கிறது தான் எக்கனாமிஸ்ட் வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் மத்தியில் இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா 18th century வரைக்கும் இல்லாத அந்த க்ரோத் எப்படிப்பா 18th centuryக்கு அப்புறமா டக்குன்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பல காரணங்கள் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ வருது அப்படின்னு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த டைம் கரெக்டாக நீங்கள் அதே டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த எக்கனாமியை பற்றின அனாலிசிஸ் பண்ணும்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஜோயல் மோக்கியருங்கிறவர் வந்து எக்கனாமிக் ஹிஸ்டாரியன். ஸோ எக்கனாமிக்ஸை ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறவர். எக்கனாமிக் ஹிஸ்டாரி என்ன யாருன்னா எக்கனாமிக் க்ரோத் பற்றின ஹிஸ்ட்ரியை சொல்றது. இப்போ எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா எந்த புக்கில் இருக்கு அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்சிஆர்டி இருக்குல்ல, இட்ஸ் நத்திங் பட் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அது மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக் ஹிஸ்டாரியன். ஸோ அவர் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா இதுக்கான காரணம் வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், நாட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் காரணம் நம்ம சொல்லலாம், ஆப்வியஸ்லி அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போவே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கிறப்போ என்ன படிச்சிருப்பீங்க? சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். டார்க் ஏஜஸ்க்கு அப்புறமா ரினைசான்ஸ், ரினைசான்ஸ்க்கு அப்புறமா யூ ஹாவ் என்லைட்டன்மெண்ட் அண்ட் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். ஸோ டார்க் ஏஜஸ் ஃபேஸ், ரினைசான்ஸ் ஃபேஸ், என்லைட்டன்மெண்ட் அண்ட் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் ஃபேஸ், அப்புறமா தான் மாடர்ன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம எக்கனாமியை படிப்போம், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிப்போம். அந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறப்போ அப்போ தான் சயின்ஸ் வளர்ந்த காலம். ஸோ அது வரைக்கும் சயின்ஸே இல்லையானா அதுக்கு முன்னாடி இப்போ கலீலியோ இருக்காரு, அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஆரியபட்டா இருக்காரு, 2000 வருஷம் முன்னாடி இருந்திருக்காங்க. சயின்ஸை பற்றின பேச்சு உங்களுக்கு வந்து 18th century வரைக்கும் இருக்கு. இப்போ நீங்கள் ரினைசான்ஸுங்கிறது என்ன? ரினைசான்ஸுங்கிறதே பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோஷியலி, சயின்டிஃபிக்கலி, ஃபிலாசாபிக்கலி தூங்கிட்டு இருந்த சொசைட்டி எழும்பின டைம் யூரோப்பில். ஸோ அந்த ரினைசான்ஸ் வந்து 14th centuryல ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் ரினைசான்ஸே 14th centuryல ஆரம்பிச்சாலும் 14th centuryக்கு அப்புறமா கூட க்ரோத் இல்லை. நீங்கள் பல முக்கியமான இன்வென்ஷன்ஸ்லாம் 14th centuryக்கு அப்புறமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குட்டன்பர்கோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், அது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இந்த மாதிரி பல இன்வென்ஷன்ஸ் 14th centuryக்கு அப்புறமாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எக்கனாமிக் க்ரோத் வரல. அது கரெக்டாக 18th centuryக்கு அப்புறமா தான் எக்கனாமிக் க்ரோத் வருது. ஸோ அப்போ Renaissance is not the reason, scientific revolution தான் ரீசன் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்? சயின்டிஃபிக் ரெவல்யூஷன், ரினைசான்ஸ்னா என்னதுன்னா தூங்கிட்டு இருந்த சொசைட்டி முழிச்ச டைம், அதான் ரினைசான்ஸ் டைம் அப்படின்னு சொல்கிறோம். சயின்டிஃபிக் ரெவல்யூஷன்னா என்ன அப்படின்னா சயின்ஸை ரெகுலேட் பண்ண டைம். ஸோ இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் காலகட்டத்தில் தான் சயின்ஸ் ரெகுலேட் ஆகுது. ரெகுலேட்னா வாட் இஸ் சயின்ஸுங்கிற கன்சென்சஸ்க்கு வரும், இதுதான் சயின்ஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். சயின்ஸ் பற்றின ரிசர்ச்சை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். ரிசர்ச் ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்ன அப்படின்னா எப்படி ஒரு ரிசர்ச் பண்ணுறது? ஒரு ரிசர்ச்னா நீங்கள்
அதை ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி காட்டணும். அது நீங்கள் மட்டும் ப்ரூவ் பண்ணக்கூடாது, அதே ரிசர்ச்சை நான் பண்ணால் எனக்கும் அதே அவுட்புட் வரணும். அதுதான் ரீப்ரொடியூசபிள். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் ப்ரூவ் பண்ணணும், அது ரீப்ரொடியூசபிள் ரிசல்ட்டாக இருக்கணும், அதை பல பேர் ரிவ்யூ பண்ணி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி காட்டணும். அப்போ தான் அதை நாங்கள் கான்செப்டாக ஒத்துப்போம் அப்படின்னு ரெகுலேட் பண்ணுறாங்க. நீ பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு சுத்த முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து புக்கில் இஷ்டத்துக்கு, புக்லேயும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லையும் யூடியூப்லையும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அதெல்லாம் சயின்ஸ் கிடையாது. எதை கெடுத்தாலும் அது கூட எது பேசாலும் சயின்ஸுங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு பேசுறது, அப்படிலாம் பேசக்கூடாது. எனக்கு டேட்டா காட்டு, அந்த டேட்டாவை 1000 பேரை ரிப்பீட் பண்ணணும், அப்படி ரீப்ரொடியூசபிள் டேட்டா காட்டணும், வித் எவிடன்ஸோட காட்டினாதான் சயின்ஸுன்னு முடிவு பண்ணி சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து இதுதான் சயின்ஸ்னு கொண்டு வந்து அந்த டைமை தான் நம்ம சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் டைமில் தான் என்ன நடக்குது. அப்போ சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் காலகட்டத்துக்கும் அதுக்கு முந்தின சயின்ஸ் காலகட்டத்துக்கும் உள்ள இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னாடி சயின்ஸ் இருந்துச்சு. முன்னாடி இருந்த சயின்ஸ் வந்து இன்வென்ஷன் ஓரியன்ட் சயின்ஸ். நான் வந்து சேரை கண்டுபிடிக்கிறேன், நான் வந்து இதை கண்டுபிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், பொருளை தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர சயின்ஸை கண்டுபிடிக்கல. சயின்ஸ்னா என்ன? சயின்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஆட்டம்ஸ் எப்படி இயங்குது, ஹியூமன் பாடி எப்படி இயங்குது, ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எப்படி இயங்குது, அதோட பேசிக்ஸ் என்ன. கெமிஸ்ட்ரியில் ரிசர்ச்னா என்ன? நம்மக்கிட்ட மொத்தம் வந்து 70க்கும் மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பீரியாடிக் டேபிள்னு ஒன்று போட்டு எலிமெண்ட்ஸ்னா என்ன, எலிமெண்ட்ஸ் எப்படி பீரியாடிக் டேபிளில் போடுறோம், உள்ள புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, இதை வச்சு தான் ப்ராப்பர்ட்டிஸ் முடிவாகுது அப்படின்னு கெமிஸ்ட்ரியில் ஒரு ரிசர்ச். ஹியூமன் பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, செல்லுனா என்ன, ஜெர்ம் தியரினா என்ன, செல் எப்படி ஒர்க் ஆகுது, மாலிக்யூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பயாலஜியில் ஒரு ரிசர்ச். ஃபிசிக்ஸில் உங்களுக்கு பார்க்குறோம், ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஃபிசிக்ஸில் ரிசர்ச். பேசிக் சயின்ஸு வளர்ந்தது 18th சென்ச்சுரிக்கு அப்புறமா தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக் சயின்ஸ் வளரல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வளரல. இன்வென்ஷன்ஸ் தான், டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரு, இதை கண்டுபிடிச்சாருன்னு தான் இருக்குது, கிராவிட்டியை கண்டுபிடிச்சாருன்னு தான் இருக்குது. ஆனால் பேசிக் சயின்ஸ் வந்து வளர்ந்த காலம் எப்போ அப்படின்னா இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த பேசிக் சயின்ஸ் வளர்ந்த காலத்துக்கு அப்புறமா தான் சயின்ஸ் பற்றின புரிதல் வருது. அந்த புரிதலுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த யூஸை வச்சு மனிதன் என்ன யோசிக்கிறான், இதை வந்து வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறான். அவன் அதை எப்படி வச்சு சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறப்போ தான் பிஸ்னஸ் வருது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. அந்த பிஸ்னஸ்னால தான் உற்பத்தி அதிகமாகுது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருது, க்ரோத் வருது. ஸோ அது வரைக்கும் எக்கனாமிலாம் இருந்துச்சு. இந்த சயின்ஸை எக்கனாமிக்ஸோட லிங்க் பண்ணி நம்மளுடைய சயின்ஸை பெட்டராக புரிஞ்சுக்கிட்டதுனால அதனால் வந்த இதை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், கமர்ஷியலைசிங் தி டிஸ்கவரிஸ். அந்த கமர்ஷியலைசேஷன் பண்ணி அதுலேருந்து எப்படி சம்பாதிக்கலாம்னு போகிறப்போ தான் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. இதை வச்சு மனிதனுக்கு தேவைப்படுற பொருள் எப்படி பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் ஹேண்ட்லூம்ஸாக பண்ணிட்டு இருந்ததை இப்போது உங்களுக்கு பவர் லூம்ஸாக வருது. அதானே டெக்ஸ்டைல் மில்ஸ் வருது. டெக்ஸ்டைல் மில்லுங்கிற கான்செப்டை நம்ம கையில் சுற்றி பல டைம் கிடைச்சி நம்ம எடுக்கிற ஒரு நூலை அவங்க வித்தின் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துடுறாங்க. அப்போது டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மல்டிப்ளை ஆகுது. அது மல்டிப்ளை ஆகி நிறைய விற்கிது, அதுக்கான ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ப்ரொடக்ஷன் அதிகமாகிறப்போ ஜிடிபி அதிகமாகுது, க்ரோத் வருது. ஸோ எப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ வருது. மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற மில்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்போ வருது, சயின்ஸை பெட்டராக புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நிறைய வருது. ஸோ அப்போ பேசிக் சயின்ஸ் டெவலப் பண்ண அந்த மூமெண்ட் தான் சஸ்டெயின்ட் எக்கனாமிக் க்ரோத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஜோயல் மோக்கியரோட கண்டுபிடிப்பு. ஸோ அதுக்கு தான் அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது படிங்க. ஃபார் ஹேவிங் ஐடென்டிஃபைடு தி ப்ரீ ரிக்வசிட்ஸ் ஃபார் சஸ்டெயின்டு க்ரோத் டு டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ். சஸ்டெயின்டு க்ரோத் ஏன் வருது அப்படிங்கிற அந்த ப்ரீ ரிக்வசிட்ஸை 5 ஃபேக்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த 5 ஃபேக்டை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு இவருக்கு நோபல். ஸோ அதில் ஒரு ஃபேக்ட் தான் இது. ஸோ அந்த 5 ஃபேக்ட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இவரோட ஜோயல் மோக்கியர் முடிச்சுட்டு அப்புறம் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு போகலாம். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். Swiss Swiss Bank Brains for Economic Sciences வந்து in memory of Alfred Nobel was awarded for having explanation for explained innovation driven economic growth. ஸோ இனோவேஷனால தான் எக்கனாமிக் க்ரோத் வருது. ஜோயல் மோக்கியருக்கு எதுக்கு தராங்கன்னா சஸ்டெயின் க்ரோத்தோட ப்ரீ ரிக்வசிட்ஸை கொடுத்ததுனால. ஃபிலிப் ஏஜியான் அண்ட் பீட்டர் ஹாவிட்டுக்கு எதுக்கு தராங்கன்னா கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக தராங்க. ஸோ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் நெக்ஸ்ட் வரேன். இதுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் மாடல் அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பற்றி அப்புறம் வரும். For the most of the humankind's history, living standards did not change considerably from one generation to another, despite sporadic important discoveries. ஸோ அப்பப்போ டிஸ்கவரிஸ் வந்தாலும் அது வந்து நெக்ஸ்ட்டு ஸோ லிவிங் ஸ்டாண்டர்ட் பெருசாக மாறல. ஸோ லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பெருசாக மாறலைன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கானமியில் ஏதோ நடந்துட்டு இருந்தது. பட் அந்த எக்கானமினால வாட் இஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா பெட்டர் ஹெல்த் கேர்.
மக்களுக்கு பெட்டர் ஹெல்த் கேர் கிடைச்சதா, பெட்டர் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா, மோர் ஃப்ரீ டைம் கிடைச்சதா, லெஜர் கிடைச்சதா, பெட்டர் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்துச்சா, எஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் வந்துச்சா, இதெல்லாம் தான் நம்ம பெட்டர் லைஃப்னு சொல்கிறோம். இந்த லைஃப் எல்லாமே வந்து போஸ்ட் 18th செஞ்சுரி தான் வருது. ஸோ அது வந்துச்சான்னு சொல்கிறது தான் வந்து நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான growth வரல. ஸோ 14th செஞ்சுரி ரினைசான்ஸ் டைம்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வென்ஷன்ஸ் வந்தாலும் அது வந்து உங்களுக்கு இட் டிடன்ட் கிவ் வெரி பிக் சேஞ்சஸ் டு ஜிடிபி growth. ஸோ ஜிடிபி growthங்கிறது இங்கே வந்து ரினைசான்ஸ்லேருந்து தான் போட்டிருக்காங்க. ரினைசான்ஸ்லேருந்தே நீங்கள் ஜிடிபி growth ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு யுனைடெட் கிங்டமையும் ஸ்வீடனையும் அவர் எடுத்துக்கிறாரு அவரோட ரிசர்ச்சுக்கு. யூகே அண்ட் ஸ்வீடனோட ஜிடிபி growth-ஐ அவர் வரைஞ்சு பார்த்தா அந்த ஜிடிபி growth ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. இங்கே பெர் கேபிட்டா இன்கம் வச்சு போடுறாரு. ஸோ ஜிடிபி டிவைடட் பை பாப்புலேஷன், அது ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது, பெருசாக க்ரோ ஆகவே இல்லை. ஆனால் இன்வென்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸிங்கை தான் கண்டுபிடிக்கிறாங்க, நியூட்டன்ஸ் கிராவிட்டி எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் வந்தாலும் அது ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே விண்மில்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு முன்னாடி வந்து ப்ளவிங் டிவைசஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் இதெல்லாம் இன்வென்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது, சயின்ஸ் இது இல்லை. ஸோ அதனால அது இருக்குது. திஸ் வாஸ் ஃபண்டமெண்டலி சேஞ்ச்டு பை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் விச் அக்கர்ட் இன் மோர் தென் 2 centuries ago, ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரிட்டன் த ப்ராக்ரஸ் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ பிரிட்டன்லேருந்து ஆரம்பிச்சு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்லோவாக யூரோப்பில் பரவி யூரோப்லேருந்து வேர்ல்டில் நிறைய இடத்துக்கு கொலோனியல் நாடுகளுக்கு பரவுது. ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ் தான் ரிசல்டட் இன் நெவர் எண்டிங் சைக்கிள் ஆஃப் இனோவேஷன் அண்ட் ப்ராக்ரஸ். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் தான் ஒரு இனோவேஷன் சைக்கிள் ஆன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இனோவேஷன் வருது, எக்கனாமிக் growth வருது, இனோவேஷன் வருது, எக்கனாமிக் growth வருதுங்கிற அந்த சைக்கிளை வந்து அது ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ அது ட்ரிகர் பண்ண உடனே சஸ்டைன்ட் ஸ்டேபிள் growth வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இனோவேஷன் வருது, சயின்ஸோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அதுலேருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது, ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்ட்னால நிறைய ப்ரொடக்ஷன் வருது, ஜிடிபி growth வருது. ஸோ அந்த ஒரு சைக்கிள் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டீப் growth வருது. ஸோ அதுக்கப்புறமா அந்த ரிசர்ச் என்னென்ன, ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்ச பிறகு ரயில்வேஸ் வருது, அது ட்ரெயினாக மாறுது, ஸ்டீம் போட்டாக மாறுது, அதே இண்டஸ்ட்ரியில் ஸ்டீம் பேஸ்டு மெக்கானிக்ஸ் வருது. ஒரு ஸ்டீமை கண்டுபிடிச்சோன்னா அது 3ஆக பிரியுது. ஸோ ஸ்டீமுங்கிற கான்செப்ட் மனிதன் தோன்றிய காலத்துலேருந்தே நீராவிங்கிறது இருக்குது. நீராவியை வச்சு ஒன்று ஓட்ட முடியுங்கிறது ஒரு இன்வென்ஷன் தான். பட் அந்த நீராவியை வச்சு நீங்கள் எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியுங்கிற ஐடியா வந்து ஓகே தான். பட் நமக்கு பேசிக் சயின்ஸில் ஹவு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்ன, ஃபிசிக்ஸில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னன்னு படிக்கிறோம், வேக்யூமோட நேச்சர்னா என்னன்னு படிக்கிறோம். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்ச பிறகு அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வச்சு நம்ம எப்படி பல கேம் ஆடலாம்னு தெரிஞ்ச உடனே தான் ஸ்டீம் இன்ஜினை வச்சு பல அப்ளிகேஷன்ஸை கொண்டு வரலாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னும் பெட்டர் ஸ்டீம் இன்ஜின்ஸை உருவாக்கி அதை அடுத்தடுத்த கட்ட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகுது. ஸோ வெறும் ஸ்டீம் மட்டும் தெரியாமல் அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னங்கிற ஃபிசிக்ஸும் தெரிஞ்ச உடனே இன்னும் பெட்டர் அவுட்கம்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ அடுத்த முக்கியமானது வந்து ஸ்டீமுக்கு அப்புறமா நம்ம எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம். எலக்ட்ரிசிட்டிக்கு அப்புறமா நம்ம இன்டர்நெட்டை பார்க்குறோம், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டர்நெட்டில் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி பல சிஸ்டமில் வருது. ஸோ உங்களுக்கு ஜிடிபி growth-ம் பயங்கரமான ஸ்டீப் கவாக மாறுது. ஸோ இதான் வந்து அதுக்கான காரணம்னு இவர் சொல்கிறாரு. A similar pattern with sustained annual growth for almost 2%. So every year economy வந்து 19th century 2% வளர்ந்துகிட்டே இருந்ததுதான். 2% கம்மியான நம்பராக இருந்தாலும் 19th centuryல அதுதான் சஸ்டைன்ட் எக்கனாமிக் growth. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு, சஸ்டைன்டு growthனால மக்களுடைய இன்கம் வந்து அதிகமாச்சு. மக்களோட இன்கம் அதிகமானால அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆன பிறகு தான் நம்ம இன்னும் வந்து என்ன பண்ணுறோம், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு பார்க்குறோம். அப்போ இன்னும் அதிகமாக டிமாண்ட் உருவாக்கணும், அதுக்கு இன்னும் அதிகமான ப்ரொடக்ஷன் வருது. அப்போது எல்லாரும் வேலை பார்க்கணும்னு பார்க்குறோம், எல்லாரும் சம்பாதிக்கணும்னு பார்க்குறோம், அப்போ எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரீஸில் வேலை கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த டிமாண்ட் சப்ளை சைக்கிளை ஸ்பின் பண்ண விடுது, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ வாட் கிரியேட்ஸ் தி சஸ்டைன்ட் எக்கனாமிக் growth? ஸோ எக்கனாமிக் ஹிஸ்டாரியனான ஜோயல் மோக்கியர் என்ன பண்ணுறாரு, எப்போ வந்து நமக்கு சஸ்டைன்ட் எக்கனாமிக் growth நடந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல் நாலேஜ் வந்து கிடைச்சவொன்னே தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாலேஜை வந்து இவர் வந்து ரெண்டாக பிரிக்கிறாரு. நாலேஜை வந்து 2 டைப். ஒன்று வந்து ப்ராஸ்பெக்டிவ் நாலேஜ், இன்னொன்று ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ். ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ், ப்ரொபோஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரெஸ்பெக்டிவ் நாலேஜ் அண்ட் ப்ரொபோஷனல் நாலேஜ். இந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ்னா என்ன அப்படின்னா, ஹவு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா, ஒரு இன்வென்ஷன் பண்ணுறீங்க, அது வந்து ஒர்க் ஆகுது, ஒரு பொருள் உண்டாக்கிட்டீங்க. ஆனால் ப்ரோபோசிஷனல் நாலேஜ்னா என்ன அப்படின்னா, அதோட பேக்ரவுண்ட் சயின்ஸ் என்ன அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டு தெரியுது. நமக்கு 18th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ் தான் இருந்தது, இந்த ப்ரோபோசிஷனல் நாலேஜ் இல்லை.
ப்ரோபோசிஷனல் நாலேஜும் நமக்கு வந்த பிறகு தான் அது இனோவேஷனை பூஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வேர்டு வந்து இவர் கொடுக்குறாரு, ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ் அண்ட் ப்ரொபோஷனல் நாலேஜ்னு. ஸோ ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ் மட்டும் இருந்தப்போ இன்வென்ஷன்ஸ் வந்துச்சு, பட் சயின்ஸ் டெவலப் ஆகல. அது ப்ரொபோஷனல் நாலேஜோட சேரும்போது தான் அது வருது. நான் இப்போ ஸ்டீமுக்கு சொன்னேன்ல, ஸ்டீம்னா என்ன நமக்கு தெரியும், ஆனால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா என்னன்னு புரிஞ்ச பிறகு நமக்கு ஸ்டீமை வச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. ப்ரொபோஷனல் நாலேஜ் இஸ் a systemic description of regularities of natural world. Why something works. Why something works நம்ம பார்க்கறது. ஸோ பேசிக் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் நேச்சுரல் ஃபிலாசபி இதோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்த பிறகு தான் why it worksங்கிற அந்த ஒரு லாஜிக்கே நமக்கு புரியுது. ஆனால் ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ்னா என்ன அப்படின்னா வெறும் ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டிராயிங்ஸ் அண்ட் வாட் இஸ் தட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ டாவின்சிங்கிறவர் ஹெலிகாப்டர்ஸை பற்றி 15th செஞ்சுரியிலே வரைஞ்சி வச்சுட்டாரு. ஆனால் அவர் ஹெலிகாப்டர் செய்ய முடியல. ஆனால் ஹெலிகாப்டர்னா என்னன்னு வரைஞ்சி வைக்கிறாரு. அவர் ஹெலிகாப்டர் இப்படி ஒன்று பண்ணலான்னு தான் தெரியுதே தவிர எது வந்து உங்களுக்கு வந்து ட்ராகையும் லிஃப்டையும் கொடுக்கும் அப்படின்னு அதில் ஃபிசிக்ஸோட நாலேஜ் அவருக்கு இல்லை. ஸோ ட்ராக்னா என்ன, லிஃப்ட்னா என்னங்கிற கான்செப்ட் புரிஞ்ச பிறகு தான் ரைட் பிரதர்ஸால ஏரோப்ளைன் பண்ண முடியுது. ஸோ அது வரைக்கும் அந்த ஐடியா இருக்குது, மேலே இப்படி ஒரு இது சொன்னால் சுற்றும் அது பறக்குங்கிற இமேஜினேஷன் தான் நமக்கு இருக்கே தவிர எது லிஃப்ட் கொடுக்குங்கிற அந்த ஐடியா நமக்கு கிடைக்கல. ஸோ அதுதான் வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ்க்கும் இந்த ப்ரொபோஷனல் நாலேஜ்க்குள்ள இருக்க வித்தியாசம் அப்படின்னு திஸ் கை இஸ் டெல்லிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா தான் வி ஸ்டார்டட் கெட்டிங் திஸ் ப்ரொபோசிஷனல் நாலேஜ் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் வந்து முக்கியமான அந்த 5 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொபோசிஷனல் நாலேஜ் வந்துச்சு, பேசிக் சயின்ஸ் வந்து வளர்ந்துச்சு, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃபேக்டர்ஸ் வந்து ஏன் க்ரோத் வருது அப்படின்னா சயின்டிஃபிக் ரெவல்யூஷனால வருது. என்விரான்மெண்டோட பார்ட்டாக சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வரதுனால, சயின்டிஃபிக் ரெவல்யூஷனால தான் இந்த யூஸ்ஃபுல் நாலேஜ் வளர்ந்துச்சு. ஸோ ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்ஸ் வேணும். ஸோ 19th செஞ்சுரியில் தான் நம்ம எந்த ரிசர்ச் பண்ணாலும் ப்ரிசைஸாக அதை மெஷர் பண்ணணும். அது கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரும். அதை ரீப்ரொடியூசபிள் ரிசல்ட்ஸாக கொண்டு வரணும்னு பார்க்குறோம். அண்ட் ஃபீட்பேக் அண்ட் பியர் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணோன்னா தான் பேசிக் சயின்ஸ் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து சயின்டிஃபிக் நாலேஜ். இதனால் யூஸ்ஃபுல் நாலேஜ் நிறைய அக்யூமுலேட் ஆகிட்டு இதனால தான் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்தது. அதனால ஜிடிபி க்ரோத் வருது. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் அதுதான். இப்போ ஸ்டீலுங்கிறது அயனேஜ் எப்பயோ வந்துருச்சு, ஸ்டீலுங்கிறது எப்பயோ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வால்லாம் வந்து எப்பயோ ராஜாக்கள்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளால வந்து அயனேஜுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 3000 வருஷம் இருந்தாலும் அந்த அயனை வச்சு மெஷினரி பண்ணி அதில் என்னென்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டெவலப்மெண்ட் எப்போ நடக்குதுன்னா அயனோடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படித்த பிறகு. அயன்னா என்ன, அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன, ரஸ்ட்னா என்ன, ரஸ்ட்டுங்கிறது ஆக்சிடைசேஷன். ஸோ அயனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆனால் என்ன ஆகுது, இதோட நாலேஜ் புரிஞ்ச உடனே தான் அயனை வச்சு நம்மளால பல கேம் ஆட முடியுது. ஸோ அதான் வந்து பேசிக் ஐடியா. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த காலத்தில் பண்ணுறாங்கன்னா தே டோன்ட் நோ வாட் இஸ் அயன், வாட் இஸ் ஆக்சிஜன், வாட் இஸ் ரஸ்டிங், அதெல்லாம் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். பட் அதுக்கு பின்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம படித்த பிறகு நம்மளால் அயனில் என்ன வேணால் பண்ண முடியுது. ஸோ அதான் வந்து இட்ஸ் தி ஐடியா ஹியர். ஸோ எப்படி வந்து ஹவு ஆக்சிஜன் ரெடியூசஸ் தி கார்பன் கண்டென்ட் அப்படின்னு நமக்கு புரியுது. ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு புரிஞ்சதுனால நம்மளால் பெட்டர் குவாலிட்டி ஸ்டீல் பண்ண முடியுது. ஸோ அதான் இங்கே இருக்கிற ஐடியா. So gain in useful knowledge facilitated improvement of existing invention and provides new area of use. So புதுசு புதுசாக யூஸ் வருது. ஸோ அதே டைமில் இன்னொன்று சொல்கிறாரு, இன்னொரு டைம் அதே டைமில் தான் நமக்கு வந்து ஸ்கும்டர்னு ஒரு எக்கனாமிஸ்ட் இருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா கேபிட்டலிசம் பற்றி பேசுவார். அப்போ தான் கேபிட்டலிசம் வளருது. ஆடம் ஸ்மித்து கேபிட்டலிசம் பற்றி பேசுகிறாரு. நிறைய ப்ரைவேட் பிஸ்னஸ் வரணும், பிஸ்னஸ் உற்பத்தி ஆகணும். ஸோ இந்த சயின்ஸும் கேபிட்டலிசமும் சேரும்போது மாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் எக்கனாமி வளருது அப்படிங்கிற இந்த ஐடியா வந்து இட் இஸ் கம்மிங். ஸோ இப்போ இது ஒரு சிம்பிள் ஐடியா. உங்களுக்கு 18th செஞ்சுரியிலேயே இந்த இக்னாஸ் செமல்வெசிஸ் அப்படிங்கிற ஒரு ஹங்கேரியன் பயாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரசவம் பார்க்குறப்போ கை கழுவிட்டு பிரசவம் பார்த்தா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி குறையுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இது என்னென்ன பெரிய கண்டுபிடிப்புன்னு நினைக்கலாம். அவர் நம்ம பேசுறது 18th செஞ்சுரி, சாரி 18th செஞ்சுரி. 18th செஞ்சுரியில் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ஏகப்பட்டது நடக்குது. பட் பிரசவம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீ கை கழுவிட்டு போயிட்டு பண்ணால் உனக்கு வந்து டெத்து குறையுதுப்பா அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அது ஏன் குறையுதுன்னு தெரில, ஆனால் கை கழுவிட்டு சுத்தமாக பண்ணால் அது குறையுதுங்கிறது மட்டும் தான் தெரியுது. ஆனால் அதனால் எந்த ஒரு சேஞ்சும் வரல. ஆனால் நிறைய பேர் நர்சஸ், டாக்டர்ஸ்லாம் அதுக்கப்புறமா கை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 19th செஞ்சுரியில் ஜெர்ம் தியரின்னு ஒன்று வருது. லூயிஸ் பாஸ்டர்னு ஒருத்தர் வராரு, ஜெர்ம்ஸ் பற்றி பேசுகிறாங்க. பாக்டீரியானா என்ன, வைரஸ்னா என்னன்னு பார்க்குறோம். ஜெர்ம் தியரின்னு ஒன்று வந்து பாக்டீரியானா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதனால் எப்படி நோய் வருதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு என்ன ஆகுது, டிசீஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் ரெவல்யூஷன் வருது, மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போது இக்னஸ்க்கு இருந்தது பேர் பெர்ஸ்பெக்டிவ் நாலேஜ், ப்ரிஸ்கிரிப்டிவ் நாலேஜ். ஆனால் ஜெர்ம் தியரியில் சொன்னது
ப்ரொபோசிஷனல் நாலேஜ். ஸோ ப்ரொபோசிஷனல் நாலேஜ் வந்த பிறகு தான் மருந்து வருது. ஸோ அதுக்கு முன்னாடி மருந்து வரல. ஸோ அதுதான் இந்த லிங்க் இருக்கிற இது. ஸோ அதே மாதிரி தியரி டு ப்ராக்டிஸ் போடுறது இன்னும் ஈஸியாக போயிடுச்சு. ஸோ தியரியாக ஒருத்தர் சொன்னான்னா அது ப்ராக்டிஸாக எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ யார் ஒன்று தியரியாக கண்டுபிடிச்சாலும் ப்ராக்டிக்கலாக டெக்னிக்கலாக எப்படி கொண்டு வருதுன்னு மட்டும் யோசிக்காம கமர்ஷியலாக எப்படி கொண்டு வருதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கேபிட்டலிசம் அப்போ க்ரோ ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இட் டெவலப்டுன்ற மார்க்கெட் ஸ்ட்ரெஸ் தட் சஸ்டெயின் க்ரோத் ஃபர்ஸ்ட் அக்கர்ட் இன் பிரிட்டன் பிகாஸ் அப்போ பிரிட்டனில் நிறைய ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ எதை சொன்னாலும் அவங்களால அதை பண்ணிட முடிஞ்சுது. அதனால இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் க்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். ஸோ பொதுவாக சமுதாயத்தில் புதுசாக ஏதாவது ஒன்று வந்தால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது வேணாம், அது தேவையில்லை, அது கூடாது, எது புதுசாக வந்தாலும் அது வேணாம்னு தான் சொல்லுவாங்க. அதான் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். ஸோ அப்போ சயின்ஸில் புதுசு புதுசாக வரும்போது இந்த ரினைசான்ஸ் அப்படிங்கிற இந்த காலகட்டம் மக்களை வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு. ரினைசான்ஸ் என்லைட்டன்மெண்ட் வருதுல்ல, என்லைட்டன்மெண்ட் வந்து அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து புது புது ஃபிலாசபிஸ், புது புது பாலிட்டிக்கல் ஐடியாஸ் இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு டெமோக்ரஸின்றாங்க, பார்லிமெண்ட்ன்றாங்க. ஸோ இப்படிலாம் சொல்லி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வருது. இதெல்லாம் நடக்கிறப்போ மக்கள் வந்து சேஞ்சுக்கு வந்து அடாப்ட் ஆகிறாங்க. அதே டைமில் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் நடக்கிறப்போ அந்த சேஞ்சுக்கு அவங்க ஈஸியாக அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ மக்களோட ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்சு கம்மியாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் என்னென்ன ஃபேக்டர் சொல்கிறாரு? உங்களுக்கு ப்ரொபோஷனல் நாலேஜ் வரணும், சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் தேவைப்பட்டது, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு, ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இல்லாமல் போச்சு. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் இட் பிளேட் அ மேஜர் ரோல். இந்த 4 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து நடந்ததுனால தான் சஸ்டெயின்டு எக்கனாமிக் க்ரோத் நமக்கு வந்தது. ஏன்னா ப்ரொபோஷனல் நாலேஜ்னால தான் மோர் குட்ஸ், கமர்ஷியல் நாலேஜ் அது கூட சேரும்போது மோர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதான் ஜிடிபி க்ரோத்தை கொடுக்குது. ஸோ அதுதான் இதோட ஐடியா. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் நமக்கு எக்கனாமிக் க்ரோத் வருது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் மோக்கியர். இதனால இவருக்கு வந்து பாதி நோபல் ப்ரைஸ். மிச்ச பாதியை வந்து 2 பேரை பிரிச்சுக்க சொல்கிறாங்க. பிலிப் ஏகியானுக்கும் பீட்டர் ஹோவிட்டுக்கும் பிரிச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் தராங்க. மேத்தமேட்டிக்கல் மாடல்னால் என்ன அப்படின்னா ஹவு இட் ஒர்க்ஸ்ன்னு. இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்போ 3 டைமென்ஷனல் மேக்ரோ எக்கனாமிக் மாடல், 4 டைமென்ஷன் மேக்ரோ எக்கனாமிக் மாடல்னு ஒரு மாடல் சொல்கிறோம். ஹவுஸ் ஹோல்ட்ஸு எக்கனாமினா என்ன? ஹவுஸ் ஹோல்ட்ஸு, ஃபர்ம்ஸு, கவர்மெண்ட்டு, எக்ஸ்டர்னல் செக்டரு, ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்னு 5 செக்டர் போடுவோம். இந்த 5 செக்டரோட ரிலேஷன்ஷிப்ஸ் தான் எக்கானமின்னு சொல்லி நான் ஒரு மாடல் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது மேக்ரோ எக்கனாமிக் மாடல். அந்த மாதிரி இந்த இனோவேஷன்ஸ் தான் எக்கனாமிக் க்ரோத்து கொடுக்குது அப்படின்னு அது எப்படி நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் மாடலை வந்து இவங்க 2 பேர் கொடுக்குறாங்க. அந்த மாடலுக்கு கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் மாடல் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ அதை ப்ராக்டிக்கலாக ஒரு எக்கனாமிக் மாடலாக டிசைன் பண்ணி இவங்க அது எக்கனாமிக் தீசிஸ் கொடுத்ததுனால இவங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இப்போது கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இந்த ஐடியா வந்து மாடர்ன் டைம்ஸில் எப்போ வருது அப்படின்னா ஸ்கம்டர், ஜோசப் ஸ்கம்டர்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்து கேபிட்டலிசம் பற்றி பேசுகிறப்போ வருது. கேபிட்டலிசம்ங்கிறது ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி. ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமியில் என்ன நடக்கும்? காம்படிஷன் நடக்கும். ஒரு கம்பெனி வந்து பிஸ்னஸ் பண்ணுவான், அவனை விட பெட்டராக ப்ராடக்ட் ஒருத்தன் செய்ய முடியுது குவாலிட்டியில் அப்படின்னா அவனுக்கு எல்லா பிஸ்னஸும் போயிடும், இவன் அவுட்டு. ஆல்ரெடி ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கான், அவனோட பெட்டர் குவாலிட்டி கம்மி ப்ரைஸில் இன்னொருத்தன் கொடுத்தானா இவன் பிஸ்னஸ் காலி, அவனுக்கு பிஸ்னஸ் போயிடும். ஸோ அப்போ ஃப்ரீ மார்க்கெட்டில் காம்படிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து புதுசு புதுசாக வரும். புதுசு புதுசாக வரும்போது தான் எக்கனாமிக் க்ரோ ஆகும், புது வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேபிட்டலிசம் டைம்லேயே சொல்லியாச்சு. ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் அப்படி சொல்லிட்டு போனார். அப்புறம் எப்படி சோவியட் வந்தது? அது ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி இல்லை. அப்புறம் எப்படி சைனா வளர்ந்துச்சு? அது ஃப்ரீ எக்கனாமிக் மார்க்கெட் இல்லை. அப்போ சோவியட் வந்து சோஷியலிஸ்ட் மாடல்லையே எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை காட்டிட்டதுனால கேபிட்டலிசம் மட்டும்தான் காரணம்னு சொல்லிட முடியாது. அப்போ வேற ஒரு சில காரணமும் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ சோவியட்லையும் சைனாலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு எடுத்து பார்த்தா அங்கே கவர்மெண்ட்டே இனோவேஷனை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ வெறும் ஓப்பன் மார்க்கெட் எக்கனாமியில் ப்ரைவேட் செக்டரில் புது புது இனோவேஷன் வந்தால் மட்டும் க்ரோத்துன்னு இல்லை, ப்ரைவேட் இல்லாமலே அது நடந்திருக்கு. எங்கே சோவியட் மாதிரியான நாடுகளில் நடந்திருக்கு, சைனாவில் நடந்திருக்கு. ஏன்னு பார்த்தா கவர்மெண்ட்டே உட்காந்து சயின்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து, ரிசர்ச்சுக்கு முன்னுரிமை கொடுத்து, இனோவேஷனுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கு. அதனால தான் நடந்திருக்கு. ஸோ அதுதான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். இது 2 இடத்துலையும் நடக்கலாம். ஆனால் எங்கே சிறப்பாக நடக்கும்னா ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமியில் தான் சிறப்பாக நடக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டில் இன்எஃபிஷியன்சிஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மாடலில் வந்து சொல்கிறாங்க. ஸோ தே கன்ஸ்ட்ரக்ட் அ மேத்தமேட்டிக்கல் மாடல் தட் ஷோஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தட் லீட் டு சஸ்டெயின்டு க்ரோத். ஸோ பேக்ரவுண்ட் ஃபார் சஸ்டெயின்ட் எக்கனாமிக் க்ரோத் இன் யூஎஸ். ஸோ யூஎஸில் வந்து இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ இதோட ஐடியா வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு புது கிரியேட்டிவிட்டினால, ஒரு புது இனோவேஷனில் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு வருதில்ல, அதனால் பழைய டெக்னாலஜி எல்லாம் டிஸ்ட்ரக்ட் ஆகுது. அதுதான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன்.
இப்போ புதுசாக இப்போ ஒரு ஐடியா வருது, அந்த ஐடியானால ஒரு பிஸ்னஸ் வருது, அந்த பிஸ்னஸை அந்த ஐடியாவில் வச்சிருக்கிற கம்பெனிஸ்லாம் டாப் ஆகுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட்டாக வேர்ல்டுலேயே பெரிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கூகுள் சொல்கிறோம், மெட்டா சொல்கிறோம், ஆப்பிள் சொல்கிறோம். இவங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் சார்ந்த கம்பெனி. கரெக்டாக? ஸோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்டர்நெட் டெக்னாலஜின்னு ஒன்று வந்ததுனால அதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருந்த கம்பெனிஸோட பிஸ்னஸ்லாம் போயிட்டு இந்த டெக் கம்பெனிஸ்லாம் பெரிய கம்பெனி ஆகிறாங்க. இதுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுதோ அந்த ஸ்கில் சார்ந்த ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கிடைக்குது. அப்போ பழைய ஸ்கில்ஸில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சார்ந்த ஸ்கில்ஸில் இருந்தவங்களாம் வேலை போகுது. ஸோ அப்போது ஒரு புது கிரியேட்டிவிட்டி எக்கானமிக்கு வரும்போது அந்த கிரியேட்டிவிட்டினால புது கம்பெனிஸ், புது எக்கனாமிக் மாடல், புது எக்கனாமிக் க்ரோத் அண்ட் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். அட் தி சேம் டைம் பழைய டெக்னாலஜி டிஸ்ட்ரக்ட் ஆகும், பழைய டெக்னாலஜி சார்ந்த ஒர்க்கர்ஸ்க்கு வேலை போகும், அண்ட் அவங்களுக்கு வேலை இல்லாமல் அவங்க ஸ்கில் இரலவெண்ட் ஆகும். இதுதான் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை தான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ ஸ்டீம் இன்ஜின் ஃபேஸ், எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறப்போ நடந்துச்சு, கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறப்போ நடந்துச்சு, நெக்ஸ்ட் இன்டர்நெட் கண்டுபிடிக்கிறப்போ நடந்துச்சு, இன்னைக்கு ஏஐனால நடக்குது. இத்தனை நாளாக டிஜிட்டல் கம்பெனியில் டாப்னு சொல்லிட்டு இருந்தவன் யாரு? கூகுள். ஸோ கூகுள் தான் டாப்பு, ஏன்னா இன்டர்நெட்ல நான் தான் டாப்புன்னு இருந்தான். இப்போ கூகுளே பயமுறுத்தின கம்பெனி எதுனா சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடி வந்தவொடனே கூகுளே பயப்படுறான். ஸோ அப்போ கூகுள் நான் தான் டாப்பு, இன்டர்நெட்ல நான் தான் லீடர்னு இருக்கிறப்போ ஏஐ வச்சு ஒரு சர்ச் மாடலை கொண்டு வராங்க. சர்ச் இன்ஜின்ல நான் தான் டாப்னு கூகுள் இருக்கு, ஆனால் ஏஐ வச்சு நீ என்ன வேணா கேட்கலாம், அதை கூகுளோட சூப்பராக சொல்லணும் அப்படின்னு சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ இது வருது. ஓப்பன் ஏஐ இது வந்தோடனே கூகுளே ஷேக் ஆகுது, அவசர அவசரமாக ஜெமினி வருது. ஸோ இதுதான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்டர்நெட் பேஸ்டு சர்ச் இன்ஜின்லேருந்து நம்ம ஏஐ பேஸ்டாக போகிறோம். அப்போ கூகுள் ஆல்ரெடி சர்ச் இன்ஜினில் ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் ஏஐ வச்சு தான் சர்ச் இன்ஜினே ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த ஏஐ வந்து ஆக்சஸ் கூகுளுங்கிற பேக் எண்ட் யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தது. நமக்கு டேரெக்டாக தேவைப்படுறத நமக்கு வேணுங்கிற மாதிரி அது கொடுக்கல. அவன் என்ன பண்ணுவான், லிஸ்ட் கொடுப்பான், நம்ம அமைக்கி உள்ளே போய் பார்த்துப்போம் லிங்கை கிளிக் பண்ணி. ஆனால் சாட் ஜிபிடி என்ன தரான், ஒரு புது மாடல் தரான். ஏஐ வச்சு ஒரு புது மாடல் யூசர் இன்டர்ஃபேஸோட நம்ம கொடுக்குறப்போ அதுதான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். அது டிஸ்ட்ரக்ட் ஆனோன்னு கூகுளோட மாடலே அவுட் ஆயிடுச்சு, கூகுள் சர்ச். இப்போது அந்த மாடலை நோக்கி எக்கானமி போகுது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சர்ச் இன்ஜினை வச்சு. ஸோ இதுதான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் ஒரு எடிட்டோரியலில் வந்து கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இந்த மாடலை வந்து மித்தாலஜிக்கலாக சிம்பிளைஸ் பண்ணுறது லார்ட் சிவா. ஸோ ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா அழிக்கிற கடவுள் சிவன் அப்படின்னு ஹிந்து மித்தாலஜியில் இருக்குது, திரிமூர்த்தியில். ஸோ சிவனுடைய தாண்டவா வந்து இட் வில் கிரியேட் ஒன் யுகா அண்ட் தட் வில் லீட் டு இட் வில் டிஸ்ட்ரக்ட் ஒன் யுகா அண்ட் தட் வில் லீட் டு கிரியேஷன் ஆஃப் அனதர் யுகா அப்படின்னு இருக்கிறப்போ நடராஜாவுடைய தாண்டவா இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இது இந்த நோபல் பிரைஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு எடிட்டோரியலில் ஒரு இன்ட்ரோடக்ஷனில் ஒருத்தர் எழுதியிருந்தார். ஸோ இது வந்து இப்படி தான் எதுவாக இருந்தாலும் மித்தாலஜியை லிங்க் பண்ணி ஆன்சரில் சேர்க்கறது. எத்திக்ஸ் ஆன்சரில் இப்படி தான் எழுதணும், உங்களுக்கு புரியுதா? ஸோ இது ஒரு ஐடியா. த ஐடியா ஆஃப் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் தேர். பட் ஆனால் அதுக்கு ஒரு எக்கனாமிக் மாடல் ஃபஸ்ட்டு வந்து இவங்க கொடுத்தது ஃபிலிப்ஸ் தான். ஸோ ஃபிலிப்ஸும் பீட்டரும் தான் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச 2 இங்கிலீஷ் பேருங்க அதான். ஒன்று ஃபிலிப்ஸ் தெரியும், இன்னொன்று பீட்டர் தெரியும். ஸோ அமாங் தி ரிமைனிங் பிஸ்னஸஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ். என்னதுன்னா யூஎஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா 10% ஆஃப் ஆல் கம்பெனிஸ் கோ அவுட் ஆஃப் பிஸ்னஸ் எவ்ரி இயர் வந்து 10% கம்பெனி உருவான கம்பெனியில் 10% பிஸ்னஸ் விட்டு போயிடுவான். இதுதான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி அமாங் திஸ் ரிமைனிங் பிஸ்னஸஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் கிரியேட்டட் ஆர் டிஸப்பியர்ட் எவ்ரி இயர். ஸோ இது எல்லா வருஷமும் இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த பேட்டர்னில் தான் சஸ்டெயின்டு க்ரோத் வருது. அப்போது ஒரு 100 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு ஒரு முதலீடு, அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதனால் ஒரு ப்ரொடக்ஷன், அதனால் ஜிடிபி க்ரோத்து. அதில் 10 கம்பெனி போயிடுதா, இப்போ போனவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு உருவாக்கணுமா, அதுக்கு வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், வேற ஒரு கம்பெனி வந்து அது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும், அதனால் அடுத்த இன்னொரு ஜிடிபி க்ரோத். ஸோ இந்த மாதிரி திரும்ப இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால புது மாடல்ஸ் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A company that has an idea for a better product with a more efficient means of production can outcompete others and become a market leader. If the new product or production process is good enough, it can outcompete the older one and climb the new ladder. ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட் லீடர் ஆச்சுன்னா கூகுள் மாதிரி, சாட் ஜிபிடின்னு இன்னொரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது மார்க்கெட் லீடர் ஆகலாம். ஸோ அதுதான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நமக்கு பண்ணுது. The potential to profit from monopoly. இப்போ எதனால் வந்து இதுலேருந்து என்ன கற்றுக்குறாங்கன்னா, கம்பெனிஸ்லாம் R&Dயில் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம இனோவேஷனில் ஸ்பெண்ட் பண்ணி புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சாதான் நம்மளால் பிஸ்னஸில் மேலே போயிட்டு மோனோபோலி ஆகி சம்பாதிக்க முடியும். ஏன்னா எல்லாருக்குமே டிரைவ் வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அப்போ ப்ராஃபிட் எது கொடுக்கும் அப்படின்னா, நீ பிஸ்னஸ் பண்ணாலே கொடுக்கும். ஆனால் அதிகமான ப்ராஃபிட் எது கொடுக்கும்னா, நீ புதுசாக எதாவது பண்ணால் கொடுக்கும்.
அப்போ நீ புதுசாக எதா பண்ணால் அதிக ப்ராஃபிட் வருதுங்கிறதுனால புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும்னு ஆர்என்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெண்டுனால அவன் புதுசாக வரான், அவன் ஒரு லீடர் ஆகிறான். அதுக்குள்ளே இப்போ என்னதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி வந்துருச்சு, பெர்ப்ளெக்சிட்டி வந்துருச்சுன்னு எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சாட் ஜிபிடி. இவனோட சக்ஸஸ் டெம்பரரியாக இருந்தாலும் அந்த டெம்பரரியில் அவனுக்கு வர ப்ராஃபிட்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் கம்பேர்ட் டு நார்மல் பிஸ்னஸ் மாடல். ஸோ அதனால் தட் இஸ் தி மோட்டிவேஷன் ஃபார் ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ இதனால தான் கம்பெனிஸ்லாம் ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ திரும்ப அவங்க ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த சைக்கிள் வந்து இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் கிரியேட்டிங் தி சஸ்டைனபிள் growth. ஸோ நான் லேடரில் மேலே இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் வருங்கிறதுனால தே வில் பி இன்வெஸ்டிங் மோர் இன் தி ஆர்என்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதனால இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதில் ஒரு பேரடாக்ஸை பற்றி பேசுகிறாங்க. நிறைய பேர் ஆர்என்டியில் இதை பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகிடும். அப்போ புது புது கண்டுபிடிப்புகள் சீக்கிரம் வரும். சீக்கிரமாக கண்டுபிடிக்கல் வர வர அப்போது ஒரு கம்பெனியால் டெம்பரரியாக தான் டாப்பில் இருக்க முடியும். இப்போ கூகுள் எத்தனை வருஷம் டாப்பில் இருந்துச்சு, அத்தனை வருஷம் சாட் ஜிபிடியால் டாப்பில் இருக்க முடிஞ்சுதானா? முடியாது. ஸோ ஏன்னா இனோவேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற பணம் அதிகமாக இருக்கிறதுனால மோனோபோனியில் அவங்க டாப்பில் இருக்கிற டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் டசன்ட் மீன் தட் தே ஆர் நாட் இன்வெஸ்டிங். தே ஆர் ஸ்டில் pursuing it because அந்த ஷார்ட் ஸ்பேனில் வர ப்ராஃபிட்டே இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஃபிட் ஃபார் them. In an economy, a balance arises between these two forces that decide how much is invested, deciding the speed of creative destruction and economic growth. ஸோ இப்போ இந்த ஆர்என்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பணத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் தான். நம்ம 2 ஃபேக்டர் மாடலில் என்ன பார்க்குறோம், இந்த பணம் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட தான் வருது, ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ்லேருந்து தான் வருது. ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும்? மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தால் தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ அதிகமாக இருக்கும்? ஜிடிபி க்ரோத்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஜிடிபி க்ரோத் கம்மியாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஜிடிபி க்ரோத்து, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் தான் ஆர்என்டியை முடிவு பண்ணுது. அப்போது ஜிடிபி க்ரோத்து, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸு, ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இதனால் எக்கனாமிக் க்ரோத், இது எல்லாத்தையும் வச்சு என்னால் ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் வச்சு என்னால் ஒரு மாடலில் உருவாக்க முடியும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு தனி மாடல் இல்லை, இது எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வச்சு ஒரு ஃபேக்டர் மாடலாக அவர் உருவாக்குறாரு. அவ்வளோதான். அந்த மாடல் உருவாக்குனதுக்கு ப்ரொடக்ஷன், ஆர்என்டி, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் இது எல்லாமே தான் ஒர்க் ஆகுது. இவங்க எல்லாருக்குள்ள இருக்க ஈக்குவலிபிரியமில் தான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த பர்பச்சுவல் சைக்கிளை கொண்டு வருது. ஸோ அப்போ இவர் உருவாக்கின மாடலில் எதுக்குள்ளெல்லாம் ரிலேஷன்ஷிப் கொண்டு வராருன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சேவிங்ஸ் ரேட்டு, க்ரோத் ரேட்டு, ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட், 4 ஃபேக்டர் ஆச்சா. இதோட அவுட்புட் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ அப்போது இந்த 5த்தை வச்சு ஒரு மாடலை உருவாக்குறதுக்கு தான் இவங்களுக்கு வந்து நோபல் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் தி ஐடியா ஹியர். பட் இவங்க ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் தராங்க. இப்போது இனோவேஷன்னா ஜிடிபி க்ரோத் வந்துடும் அப்படிங்கிறது இல்லை, இதில் ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ப்ரிகாஷன்ஸும் கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் 1992 இது கொடுக்குறாங்க. 1990s தான் இந்த ரிசர்ச் வருது, பீட்டர் ஏஜியானோடது. நம்ம பார்த்தோம்னா நோபலுங்கிறது ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணதுக்கு தான் கொடுப்பாங்க. 92 அவங்க இந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசுகிறாங்க. அப்போது 92 அவங்க சொன்னதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்போ வந்து நோபலில் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் என்ன தர்றாங்க அப்படின்னா, அப்போது இந்த ஆர்என்டியோட சப்சிடி எங்கேருந்து வரணும்? இப்போ சோவியட் யூனியனில் கவர்மெண்ட் தான் ஆர்என்டி பண்ணியிருக்கு. ஸோ அப்போது மாடர்ன் டேல நம்ம போஸ்ட் கோல்டு வாரில் மிக்சட் எக்கனாமிக் மாடல் தான் அடாப்ட் பண்ணிட்டோம். அப்போது எக்கானமியில் கவர்மெண்ட் இருக்க போது, ப்ரைவேட் இருக்க போது, இங்கே கவர்மெண்ட் வந்து முன்னு வந்து ஆர்என்டியை அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்கானமி வளரும். கவர்மெண்ட் ஆர்என்டிக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ரைவேட்க்கும் ட்ரிகராக இருக்கும். ஸோ அப்போ கவர்மெண்ட் முன் வந்து ஆர்என்டியை சப்சிடைஸ் பண்ணுங்க, ஸோ ப்ரைவேட் கம்பெனி ஆர்என்டி பண்ணாலும் அதையும் சப்சிடைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஆர்என்டி பண்ணால் அதனால சோஷியல் குட் வருது. ஏன்னா லார்ஜர் சோஷியல் குட் வரும், மக்களுக்கு நிறைய நன்மை நடக்கும். ஸோ அப்போ எந்த மாதிரியான ஆர்என்டியை வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய இனோவேஷன் வர்றதுனால மக்களுக்கு நிறைய பயனூட்டுற மாதிரியான இனோவேஷனை கண்டுபிடிச்சி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணும். நீங்கள் பண்ணுற செலவுனால ஒரு கம்பெனி மோனோபோலி ஆகுது, அந்த மாதிரி இனோவேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து பர்பச்சுவல் க்ரோத் வராது. எந்த மாதிரி இனோவேஷன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுன்னா, எந்த இனோவேஷனுக்கு நான் ஃபண்டிங் பண்ணால் சோஷியல் குட் வருது, அந்த சோஷியல் குட் எதுக்கு வருதோ அந்த இனோவேஷனுக்கு தான் கவர்மெண்ட் செலவு பண்ணணும். அந்த இனோவேஷன் பண்ணலாம். ஆனால் ஒரு கம்பெனி 2 கம்பெனிக்கு மட்டும் நிறைய ப்ராஃபிட் வரா மாதிரியான விஷயங்களுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணால் அது லாங் டேர்மில் கொடுக்காது, அது மோனோபோலியை தான் கொண்டு போகும். மோனோபோலி கொடுத்துச்சுன்னா கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனே நடக்காது. ஏன்னா மோனோபோலியில் அவன் மேலே போய் உட்காந்துப்பான், வேற எவனும் மேலே வர விட மாட்டான். ஒரு கம்பெனி அவன் என்ன பண்ணுவான், கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனில் இவனை காலி பண்ணி இன்னொரு கம்பெனி வரும்போது தான் எக்கானமி அடுத்த கட்டத்துக்கு போகுது.
ஆனால் இவன் மேலே உட்காந்துக்கிட்டு இவன் கொடுக்கறது தான் ப்ராடக்ட்னு வச்சுக்கிட்டு கீழே எவன் வந்தாலும் அடிச்சு அடிச்சு அனுப்பிக்கிட்டே இருப்பான். அதான் மோனோபோலியில் இருக்க ரிஸ்க். ஸோ கவர்மெண்ட் மோனோபோலி வராமல் ஆர்என்டிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபேக்டை வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இது 90s அவங்க சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் எக்கானமி. ஆர்என்டி பிரிங்ஸ் லார்ஜர் பப்ளிக் குட். ஓகே, லார்ஜர் கம்பெனிஸுக்கு ப்ராஃபிட் மட்டும் தான் கொடுக்குதுன்னா வேணாம் அப்படின்றாரு. அடுத்தது வந்து மோனோபோலி வரக்கூடாதுன்றாரு. இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனில் எக்கானமி வளர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, ஆனால் குளோபல் ஜிடிபி growth வந்து கடந்த 30 ஆண்டுகளாக ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லேருந்து 90s வரைக்கும் வேர்ல்டு எக்கானமி எவ்வளோ வளர்ந்துச்சு, 90ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு எக்கானமி எவ்வளோ வளர்ந்துருக்கு 30 வருஷத்தில் எடுத்துன்னு பார்த்தா, கடந்த 30 வருஷத்தில் வேர்ல்டு எக்கனாமிக் growth, என்டையர் வேர்ல்டோட எக்கனாமிக் growth வந்து கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. ஏன் இந்த ஸ்டாக்னேஷன் நடந்ததுன்னு திரும்ப இவங்களே ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ கண்டெம்பரரி டைம்ஸில் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இதே ஆகியானும் ஹாவிட்டும் ரிசர்ச் பண்ணுறாங்க அவங்க மாடலில். இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மோனோபோலி அதிகமாக இருக்குது. யாரால? கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் மாதிரியான ஆளுங்களால். இப்போ எலான் மஸ்க் அதான் ட்ரை பண்ணுறது. ஸோ கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்டில் காம்படிஷனை சப்போர்ட் பண்ணாமல் மோனோபோலிக்கு வழிவகுத்து ஒரு சில கம்பெனி எக்கானமியை டாமினேட் பண்ணுற மாதிரியான நிலைமை போனதுனால தான் எக்கனாமிக் growth வரல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் ஸ்டாக்னேஷனுக்கு காரணம் என்னன்னு பீட்டரோட மாடலில் போட்டு பார்க்குறப்போ இன்னைக்கு ஏன் growth வரலன்னு பார்த்தா கரெக்டாக அதே மாதிரி கூகுள் மாதிரியான கம்பெனிஸோட மோனோபோலி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறோம்ல, வேர்ல்டு வைடாக கூகுள் அண்ட் அமேசான் அண்ட் எலான் மஸ்கோட ஆல் கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே ஒரு மோனோபோலியை உருவாக்கி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அண்ட் அதுதான் ஸ்டாக்னேஷன் காரணம் அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங் வந்து வருது. ஸோ அதனால் மோனோபோலியை நோக்கி கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் ஃபோர்ஸ்ஃபுல் பாலிசிஸ் எய்ம் டு கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி மோனோபோலியை உடைக்கிற மாதிரி பாலிசிஸை கவர்மெண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ ரெலவெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இப்போது ரெலவென்ஸ் இருக்குது இவங்களோட நோபலுக்கு. ஸோ நம்ம காம்படிஷன் கமிஷன் அப்படின்னு ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. காம்படிஷன் ஆக்ட் 2002ன்னு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த ஆக்டில் நம்ம காம்படிஷனை என்கரேஜ் பண்ணுறோம். இந்த மாதிரி மோனோபோலி பண்ணுற கம்பெனி மேலே ஃபைன் போடுறோம். கூகுள் மேலே 1000 கோடி ஃபைன் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருப்பா, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனில் ஒரு கம்பெனி லாஸ் ஆகிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவுடேட்டான கம்பெனி லாஸ் ஆகுது. ஆனால் அது அவுடேட்டான கம்பெனியோட லாஸ் மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் வேலை போகுது. அந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறப்போ வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஜாப் லாஸ் நிறைய வரும். ஸோ அந்த ஜாப் லாஸில் யார் பாதிக்கிறாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் பாதிக்கப்படுறாங்க, ஒர்க்கர்ஸ் பாதிக்கப்படுறாங்க டெம்பரரிலி. அந்த மாதிரி ஜாப் லாஸ் வரும்போது அந்த ஒர்க்கர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன் ஜாப் லாஸ் வருதுன்னா, அந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் போயிடுச்சு, இந்த எம்ப்ளாயிஸ் கற்றுக்கிட்டு இருந்த ஸ்கில் அவுடேட் ஆயிடுச்சு, அதனால ஜாப் லாஸ் வருது. அப்போது கவர்மெண்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, அவனோட ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணுறது நோக்கம் இல்லை, எம்ப்ளாயை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ இங்கே கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு மாடல் கொடுக்குறாங்க. லேபர் லாஸை வந்து எப்படி வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது. இப்போ மிக்சட் எக்கனாமிக் மாடலில் அவனோட வேலையை நான் ப்ரொடெக்ட் பண்ணுமா, எம்ப்ளாயை நான் ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறப்போ, நம்மளுடைய பிஎஸ்யூஸ் அண்ட் இப்போ நம்மளுடைய பிஎஸ்யூஸ்லாம் 80ஸ்ல லாஸ் ஆச்சுன்னு பார்க்குறோம்ல. ஏன் லாஸ் ஆச்சு? அந்த கம்பெனிஸ்லாம் லாஸ் மேக்கிங்காக இருந்தாலும் அவன் அந்த கம்பெனியை மூடுனா அவனுக்கு வேலை போயிடும், ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பயந்துட்டு அது இன்எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் அந்த கம்பெனியை நடத்தி அவனுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். அவனோட ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு போனதுனால தான் சோவியட் மாதிரியான சோஷியலிஸ்ட் ஓரியன்ட் கவர்மெண்ட் மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற மாடல் தான் நம்மளும் அவாய்ட் பண்ணோம், சோவியட் அடாப்ட் பண்ணுச்சு. ஏன் அது சஸ்டைனபிளாக போகலை அப்படின்னா, அவங்க ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்குறப்போ அது இன்எஃபிஷியண்டான ஜாப், அவுடேட்டட் ஜாபாக இருந்தாலும் அவன் வேலைக்கு போயிடுச்சுன்னா அவன் போராடுவான்னு சொல்லி அந்த வேலையை வச்சுக்கிட்டு இன்எஃபிஷியன்சிஸ்க்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் எம்ப்ளாயை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். எம்ப்ளாயை ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா அவன் வேலை போனால் போகுது, வேலை போன பிறகு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுங்க. ஸோ இருந்து அவன் வேலையை காப்பாற்றணும்னு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வேலை போனால் போகுது. ஏன்னா அது கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு தடையாக இருக்குது. ஸோ ஜாப் போட்டோம், எம்ப்ளாய்க்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுப்போம், ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுப்போம், புது ஜாபுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் ஆன் ப்ரொடெக்டிங் ஜாப்ஸ், ஸ்பெண்ட் ஆன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்னா தான் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கிற மாடல் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்டாக உண்மையாக நடக்குதா? ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளோட இந்தியாவிலே நம்ம பார்க்குறோம், நம்ம 1991க்கு முன்னாடி நம்ம ஜாப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சது போய் தான் பிஎஸ்யூஸ் எல்லாம் லாஸ் மேக்கிங்காக போகுது, எக்கானமி ஸ்டாக்னேஷனை நோக்கி போகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ டோன்ட் ப்ரொடெக்ட் ஜாப்ஸ், ப்ரொடெக்ட் தி எம்ப்ளாயின்றாங்க. அவங்களை கைவிடுங்கன்னு சொல்ல, ஆனால் கேபிட்டலிஸ்ட் என்னதான் பண்ணுவான், ரெண்டுத்தையும் கைவிட்டுருவான். உங்களுக்கு புரியுதா? நீ எம்ப்ளாயை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ
அதுதான் வந்து we have to understand. High growth requires a lot of creative destruction, which means more jobs will disappear. வேலை போக தான் போகுது, அதை நினைச்சு பயப்பட வேணாம். நீ எம்ப்ளாயை ப்ரொடெக்ட் பண்றது தான் கவர்மெண்டோட வேலை. Therefore, it is important to support who are affected while making easy for them to go for productive jobs. அவன் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற காலம் வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடு, அந்த டைம்ல அவனுக்கு புது ஸ்கில் கொடு, ஸோ தட் அவன் ப்ரொடக்டிவ் ஜாபுக்கு போற வரைக்கும். ஸோ இதுதான் கவர்மெண்டோட வேலைன்றாங்க. டோன்ட் ட்ரை டு ப்ரொடெக்ட் ஜாப்ஸ், ப்ரொடெக்டிங் ஒர்க்கர்ஸ் பட் நாட் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ அ சிஸ்டம் that is sometimes called as flexicurity. இதுக்கு ஒரு வேர்டு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு முக்கியம். flexicurity. flexicurityனா என்ன அப்படின்னா flexible plus social security, அந்த security. flexibility plus security அப்படிங்கிற இந்த வேர்ட்ல இருந்து தான் flexicurityன்னு வருது. flexibility plus security. So what is flexicurity அப்படின்னா கவர்மெண்டோட எய்ம் வந்து கேபிட்டலிஸ்ட் நாடுகள்லாம் எம்ப்ளாயருடைய பிஸ்னஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிள் லேபர் லாஸை நோக்கி போயிடுது. ஹையர் அண்ட் ஃபயர் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஏன்னா அப்போ தான் இனோவேஷன் வரும், ஃப்ரீ மார்க்கெட் வரும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு போகுது. சோஷியலிஸ்ட் நாடுகள்லாம் எங்கே போகுது அப்படின்னா செக்யூரிட்டியை நோக்கி போகுது. எம்ப்ளாயை காப்பாற்றணும், ஒர்க்கரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால கம்பெனியோட ப்ராஃபிட் இழந்துடுறாங்க. இங்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா கம்பெனியை காப்பாற்றணும், ப்ராஃபிட்டை காப்பாற்றணும், எக்கனாமியை காப்பாற்றணும்னு சொல்லி எம்ப்ளாயை கைவிட்டுறாங்க. ஸோ அப்போது இந்த ரெண்டு மாடலும் வேலைக்காகாது, ஃப்ளெக்சிக்யூரிட்டி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ மாடல் வேர் தேர் இஸ் ஹையர் அண்ட் ஃபயர் நார்ம்ஸ், ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளான லேபர் லாஸ் இருக்கணும். ஃப்ளெக்சிபிளான லேபர் லாஸ்னா முதலாளி அப்போ எப்போ வேணால் ஹையர் பண்ணலாம், ஃபயர் பண்ணலாம், ஆனால் கூடவே செக்யூரிட்டியும் கொண்டு வாங்க. அப்படி ஃபயர் பண்ணானா அவனுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் அங்கே இருக்கும், ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும். So have flexible labor laws so that business is protected, have social security so that employee is protected. So flexicurity based model பண்ணாதான் creative destruction sustainable-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜியே. நம்ம வந்து ஃப்ரீ மார்க்கெட்டு, ஃப்ளெக்சிபிள் லேபர் லாஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்கிற மோகத்தில் எம்ப்ளாயிஸை நம்ம கைவிட்டக்கூடாது. ஸோ அப்போது ஆனால் அதே சேம் டைம் எம்ப்ளாயிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிற பேரில் பிஸ்னஸுக்கு லாஸ் கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளெக்சிக்யூரிட்டி மாடலை அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியா மாதிரியான நம்ம லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ கிளியரா இதனால தான் இந்த எக்கனாமிக்ஸ் நோபல் இந்த வாட்டி நான் இவ்வளோ டீட்டெயில் தான் நடத்துகிறேன். இது எல்லாமே நம்ம GS 3ல 11th 15 மார்க் கொஸ்டின்ல வர வாய்ப்பு இருக்கு. 11th கொஸ்டின் நம்பர் கூட நான் சொல்கிறேன். எல்லா வருஷமும் 11வது கொஸ்டின் இந்த மாதிரி ஏடாகுடமான கொஸ்டின் தான். ஸோ அந்த கேள்வியில் இது வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சோஷியல் மொபிலிட்டி அடுத்து சொல்கிறாங்க எல்லாமே இந்தியாவுக்காக தான். ஸோ அதனால தான் இதை எடுத்து நடத்துகிறேன். ஸோ ஃப்ளெக்சிக்யூரிட்டி கொண்டு அப்போ இந்தியாவுக்கு என்ன மாடல் வேணுங்கிறது நமக்கு புரியுதுல்ல. ஸோ நம்ம அதே தான் பண்ணுறோம். நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறோம், சோஷியல் செக்யூரிட்டியும் இப்போ பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரீசெண்டாக எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அடல் பென்ஷன் யோஜனா ஒரு ஜீவன் ஜோதி யோஜனா, இது மாதிரி நிறைய இதில் பார்க்குறோம். இன்னொரு சைடு ஸ்கில் இந்தியா மிஷன்ஸும் கொண்டு போயிட்டு இருக்கும். அடுத்து சோஷியல் மொபிலிட்டி. ஸோ சோஷியல் மொபிலிட்டி இருக்கணும். உங்களுடைய பர்த் உங்களோட ப்ரொஃபஷனை முடிவு பண்ணுற மாதிரியான சிஸ்டம்ஸ் இருந்தால் எக்கனாமி உருப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பர்த்து உங்களுடைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரியான ஒரு சிஸ்டமை உங்கள் நாட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எக்கனாமி உருப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தானே நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் 2000 வருஷமா அப்படின்னு நம்ம தலை சொறிவோம். அதான் நம்ம அதனால தான் we brought a revolutionary constitution which broke out all those things and we are moving towards the breaking of this rigidity, caste rigidity. So நம்ம இந்த caste systemல we brought this rigidity where your life was assigned based on your birth. சோஷியல் மொபிலிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ சோஷியல் மொபிலிட்டி இல்லாத ஒரு சொசைட்டியில் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது கஷ்டன்றாங்க. அப்போ இந்தியா எக்கனாமிக் க்ரோத்துக்கு தடையாக இருக்கிறது இன்டைரக்டாக இந்த ரிஜிட் கேஸ்ட் சிஸ்டம் கூட வச்சுக்கலாம். ஸோ இவர் கேஸ்ட் சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பீட்டர் எகியானோ இல்லைனா ஃபிலிப்போ இதை எழுதலை. ஸோ நான் இதை படிக்கிறப்போ நான் கேஸ்ட் சிஸ்டமோட லிங்க் பண்ணிக்கிறேன். எங்கள் ஊரில் சோஷியல் மொபிலிட்டியை தடுக்கிறதுனே நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமே, அரியவகை கண்டுபிடிப்பு அப்படின்னு. ஸோ சோஷியல் மொபிலிட்டி வேர் யுவர் ப்ரொஃபஷன் இஸ் நாட் டிசைடட் பை யுவர் பேரண்ட்ஸ் ஐடென்டிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் க்ரோத். உங்களோட பேரண்ட்ஸோட ஐடென்டிட்டி வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் வளர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குற ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கணும். அவனோட பேரண்ட்ஸோட ஐடென்டிட்டி வச்சு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம 75 இயர்ஸாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில், விச் இஸ் அ ஒர்க் ஸ்டில் கோயிங் ஆன் இன் இந்தியா, விச் இஸ் அ வெரி வெல்கமிங். அதனால தான் வி நீட் அ கான்ஸ்டியூஷன். இந்த வாட்டி கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு எடிட்டோரியல் வந்துச்சு. அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். இப்போது
சஸ்டெயின்ட் எக்கனாமிக் growth தான் முக்கியம்னு சொல்லி இவ்வளோ நேரம் நம்ம கதை பேசிட்டோம். இது பீட்டரும் பிலிப்ஸும் தான் சொல்கிறாங்க. சஸ்டெயின்டு growth இஸ் நாட் சஸ்டைனபிள் growth. நான் சஸ்டெயின்டு growthன்னு தான் சொன்னேன். சஸ்டெயின்டு growthனா என்ன, எவ்ரி இயர் கொஞ்சம் கொஞ்சம் வளரணும். ஆனால் அது சஸ்டைனபிளாக இருக்குங்கிற அவசியம் இல்லை. நம்ம சஸ்டெயின்டு growthங்கிற பேரில் என்வாரன்மெண்ட்டை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சஸ்டெயினபிள் growth இனோவேஷன்ஸ் கேன் ஹாவ் சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவ் சைட் எஃபெக்ட்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால தான் கிளைமேட் சேஞ்சை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சு காரணம் என்ன, CO2 எமிஷன். CO2 எமிஷன்ஸ் எப்போதுலேருந்து வருது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அப்போது இந்த மாடல் எல்லாமே சஸ்டைனபிள் இல்லை. ஸோ மோக்கியர் ஆர்கியூஸ் தட் சச் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ரெடியூஸ் growth. மோக்கியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட் வருது, என்ன ஆகுது, growth வந்துட்டே இருந்தது இனோவேஷனால, டக்குன்னு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால growth தடைப்படுது. நம்ம ஏன் தடைப்படுதுன்னு எடுத்து படிக்கிறோம், அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். ஓ இதுதான் காரணமா, ஓ இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த காரணம் இல்லாத மாதிரியான ஒரு மாடலை உருவாக்கி நம்ம growth கண்டினியூ பண்ணுறோம். இப்படி ஒரு மாடல் இருக்கிற வரைக்கும் growth இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த சஸ்டெயின்ட் எக்கனாமிக் growthனால நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்னால வரக்கூடிய டெம்பரரி ஸ்லோடவுனை கண்டுக்காம, அந்த ஃபீட்பேக்கை சீரியஸாக எடுத்துக்காம அதே மாடலில் கண்டினியூ பண்ணீங்கன்னா அது வராது. ஸோ உங்களுக்கு சஸ்டெயின்ட் எக்கனாமிக் growth எப்பப்பெல்லாம் வராதுங்கிறதுக்கு தான் இங்கே பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து மோனோபோலி இருந்தால் வராது, கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயை ப்ரொடெக்ட் பண்ணாமல் ஜாபை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சா வராது, சோஷியல் மொபிலிட்டிக்கு தடை இருந்தால் வராது. அதே மாதிரி என்வாரன்மெண்டல் டேமேஜஸை கண்டுக்காமல் போனாலும் உங்களோட growth டெம்பரரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அந்த ப்ராசஸை கரெக்ட் பண்ணணும். ஸோ மோக்கியர் என்ன பண்ணுறாருன்னா, ஆட்டோமேட்டிக்காக அறிவார்ந்த மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம 1992 அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறோம், UNFCCன்னு ஆரம்பிக்கிறோம், கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்று பார்க்குறோம், அதுக்கான நெகோசியேஷன்ஸ் பண்ணுறோம், அதை தடை பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். உலகமும் நினைக்குது, இந்தியாவும் நினைக்குது. ஆனால் உலகம் எடுக்கிற ஸ்டெப்ஸ் போதுமானதா, நம்ம கிளைமேட் சேஞ்சோட ஃபீட்பேக்கை நம்ம சீரியஸாக எடுத்துட்டோமா அப்படிங்கிறது பார்த்தா எடுத்திருக்கோம் ஓரளவுக்கு, ஆனால் இன்னும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. அது எடுக்கலைன்னா உங்களுக்கு growth இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போது என்வாரன்மெண்ட்டை மீறி வர எக்கனாமிக் growthங்கிறது லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து we are understanding. We need a balance. Clearly, however, this is often requires a well-designed policies in areas of climate change, pollution, antibiotic resistance. நீங்கள் ஃபார்மசூட்டிக்கலில் கண்ட்ரோலே ஃபீட்பேக்கே எடுக்கலைன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். ஏர் பொல்யூஷனை கண்டுக்கவே இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தண்ணி இல்லை, காற்று இல்லைன்னா அப்போ யார், எந்த எக்கானமிக்காக நம்ம யாருக்காக அப்போது உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்க்ரீசிங் இன்இக்வாலிட்டி ஒரு ஃபீட்பேக். இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டு இருந்தால் அதையும் சீரியஸாக எடுங்கன்றாரு. சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் நாடு வளரும் அப்படின்றாரு. இல்லைனா எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன். ஸோ இதெல்லாம் வார்னிங்ஸும் கொடுக்குறாரு. ஸோ அப்போ இவ்வளோ வார்னிங்ஸ் கொடுத்துட்டு எது சஸ்டெயின்டு growthக்கு காரணம், அது இருந்ததுனால சஸ்டெயின்டு growthனால எக்கனாமிக் என்ன வந்தது, சஸ்டெயின்டு growthக்கு எதெல்லாம் தடையாக இருக்கும், அந்த தடைகளுக்கான காரணங்கள் என்ன, அந்த காரணங்களுக்கான வார்னிங்ஸ் என்னென்ன, அதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னதுனால தான் இவங்க 3 பேருக்கு இந்த வருஷத்துக்கு நோபல் பிரைஸ் தராங்க. ஏன் growth வருது, growthக்கான காரணம் என்ன, அதுக்கான தடைகள் என்ன அப்படின்னு. ஸோ இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங். அண்ட் ஃபைனலாக வந்து கன்க்ளூஷனில் சூப்பராக எழுதியிருந்தாங்க. என்னன்னா, எக்கனாமிக் ஸ்டாக்னேஷன் தான் மனிதனோட ஹியூமன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 200 வருஷமாக தான் growth இருக்குது. ஆனால் மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து அது வரைக்கும் ஸ்டாக்னேஷனில் தான் எக்கனாமி போயிட்டுருக்கு. ஸோ அப்போது திரும்பவும் இந்த மாதிரியான ஸ்டாக்னேஷன் நோக்கி நம்ம போயிடக்கூடாது. ஸோ அப்போது வந்து இஃப் வி ஃபெயில் டு ரெஸ்பான்ஸ் டு த்ரெட், the machine that has given us the sustained growth through creative destruction may cease to work. இது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அண்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், திரும்ப ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு நம்ம போயிடுவோம். we can avoid this if we head, இதெல்லாம் நோபல் லாரட்ஸோட சொல் பேச்சு கேட்டு உலகம் நடந்துச்சுன்னா நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அதான் வந்து இதோடைய ஐடியா. ஸோ கிளியரா, சும்மா ஃப்ளெக்சிக்யூரிட்டின்னு கூகுளில் போட்டால் கூகுளே அழகாக கொடுத்துச்சு, நீங்களும் வீட்டுக்கு போய் போட்டு பாருங்கள். அதுதான் flexibility plus security allows employers to more easily hire and fire workers, enabling them to adapt their workforce in changing economic condition. Security provides strong social security net for the unemployed workers, typically through a comprehensive income support system. ரெண்டுமே இருக்கணும், அதான் வந்து flexicurity. Okay, so with this we have come to the end of the today's session. இன்னைக்கான எக்கனாமிக்ஸ் நோபலை வந்து நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக போனோம்னா, இட்ஸ் வெரி மச் ரெலவன்ஸ் ஃபார் அவர் எக்கனாமிக் growth. நம்ம GS3 உடைய முதல் டாபிக்கே எக்கனாமிக் growth தான்.
ஸோ அதுக்கான ஒரு ரெலவெண்ட்டான ஒரு ஏரியா. ஸோ அதனால தான் இது சிலபஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி we are seeing. இதெல்லாம் உங்கள் ஆன்சர்ஸில் இப்போ கொண்டு வரணும். ப்ரிலிம்ஸில் என்ன வரப்போது, எதுக்கு நோபல் கொடுத்தாங்க, ஃப்ளெக்சிக்யூரிட்டினா என்ன, அவ்வளோதான் வரும். ஆனால் மெயின்ஸில் தான் இதை நீங்கள் இன்னோவேட்டிவாக அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த சேலஞ்சஸ், அவங்க கொடுக்குற வார்னிங்ஸ், எக்கனாமிக் க்ரோத்துக்கு காரணங்கள் என்னங்கிற காசஸ் வந்து மோக்கியர் கொடுக்குறாருன்னா, சேலஞ்சஸ் வந்து இவர் கொடுக்குறாரு. இவங்க 2 பேர் தராங்க. ஸோ இதுதான் மெயின்ஸ் ஆன்சர்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ இதான் இன்னைக்கான ஐடியா. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் ஃபார் தி டே. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இதோட நம்ம நோபல்